Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. 77 ஆண்டு கால மாபெரும் வளர்ச்சிக்கு தேர்தல்கள் வந்துகிட்டே தான் இருந்தது. 15 நாள் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும். அதுலேயும் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் எதுவுமே பாதிக்கப்பட போகிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்டாக வளர்ச்சி பாதிக்குதுன்றது மாதிரி அபத்தத்துலேயும் அபத்தமான ஒரு வாதம் எதுவுமே இருக்க முடியாது. முதல்ல இது சாத்தியமே இல்லை. மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து போச்சு, அடுத்த 4 வருஷத்துக்கு அவனே தான் ஆளணுமா? அது எப்படி? சரி, இங்கேயாவது பிரசிடென்ட் ரூல் போடலாம். மத்தியில் பிரசிடென்ட் ரூலே போட முடியாது. இப்போ கொண்டு வரது டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். இப்போ அதை கொண்டு வரவே முடியாது. இன்றைக்கி காலையில் வந்த தகவல் என்னன்னா, அந்த பில்லு வர திங்கட்கிழமை 16ஆம் தேதி மக்களவையில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. 2034 தான் ஒரு நாடு ஒரு தேர்தல்றான். 29 கூட அவன் சொல்லலை. 10 வருஷம் பொறுத்துறான். 10 வருஷம் பொறுத்து என்ன இருக்க போது யாருக்கு தெரியும்? இது மக்களை திசை திருப்புற வேலை, வேற ஒன்றும் இல்லை. இது இப்போதைக்கு சாத்தியமே இல்லை. ஆதரவு வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற காரணமாக பாசிபிலிட்டி இல்லை. சரியான பாயிண்ட். இன்னைக்கு மாநில இப்போ அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. அவங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையில்லைன்றாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போகணுன்றாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு 2/3 மெஜாரிட்டி தேவையில்லை, சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதுன்றாங்க. பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு இருக்குது. கூட்டணி கட்சியெல்லாம் ஆதரிக்கிறான். நிறைவேற்ற முடியும். இந்த மசோதாவை அவங்களால நிறைவேற்ற முடியும். 29 ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வந்தால் 17 சட்டமன்றங்கள் இன்க்ளூடிங் பிஜேபி ரூல் பண்ணக்கூடிய 10-12 மாநிலங்கள் தங்களுடைய அதிகாரத்தை இழக்க வேண்டியிருக்கும். ஒத்து பணம் பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தில் ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புவது மாதிரியான அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. இது முதல்ல சாத்தியம் இல்லாததுங்க. மோடி கவர்மெண்ட்டால் இப்போ எதுவுமே செய்ய முடியாது. அவங்களே என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி இந்தியா என்பது ஒரு நாடுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரு நாடுன்னு சொல்கிறதுக்கும் பிஜேபி ஒரு நாடு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம் ஒற்றுமையை வலியுறுத்துகிறோம், பிஜேபி ஒற்றை தன்மையை வலியுறுத்துகிறோம். இன்னொன்று, எல்லாரும் ஹிந்திக்கு எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்ப அபத்தமாக நினைக்கிறாங்க. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வங்கமொழி மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. பஞ்சாபில் நடக்குது, அஸ்ஸாமில் நடக்குது, கர்நாடகாவில் நடக்குது, இதில் கேரளாவில் நடக்குது, மகாராஷ்டிராவில் நடக்குது. இந்தியா வந்து பல மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த திணிப்பு அதிகமாகவே இருக்குது. பிஜேபி ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புது. இந்தியா வந்து இந்துக்களுக்கு சொந்தமான நாடு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது பிஜேபி இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஏன் இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி வராங்க? அது ஒற்றைத்தன்மையை நிறுவும். ஏன்னா மற்ற கட்சிகள் வந்து இன்றைக்கி பலவீனமாக இருக்கிறதால தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் பிஜேபியோட மேலாண்மையை வந்து மேலாதிக்கத்தை அது வலியுறுத்தும். காலப்போக்கில் அது வந்து அதிபர் தேர்தல் முறையை நோக்கி கூட போகலாம். இன்றைக்கி ஒரு 40 வருஷம் பொறுத்து, 30லேருந்து 40 வருஷம் பொறுத்து கூட போகலாம். அதனால் அதை அவங்க வலியுறுத்துறதுக்கான காரணம் வந்து ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புகிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஒன்றுன்றாங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா ஒரு நாடு தான். ஆனால் பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள் இருக்குது. பல குட்டி நாடுகளின் சங்கமம் தான் இந்தியா. இந்தியாவை நம்ம அதனால தான் சப்கான்டினென்ட்னு சொல்கிறோம். இட் இஸ் அ கான்டினென்ட் ஆஃப் கண்ட்ரீஸ். இது ஒரு நாடு தான். ஆனால் ஒரு நாடுன்னு சொல்லும்போது நாடுக்குன்ற அந்த வரையறையை தாண்டி இங்கே பல வேற்றுமைகள் இருக்கின்றன இல்லையா? பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு பாரதி பாடினான். ஆனால் இது நல்ல நாடு தான். ஆனால் வந்து ஒரு ஆங்கிளில் பார்த்திங்கன்னா ஒரு நாடு கிடையாது, பல குட்டி நாடுகளின் சங்கமம் தான் இது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ட்ரெயினில் டெல்லி போகிறீங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை உங்களுக்கு கல்ச்சர் மாறும், உணவு பழக்கம் மாறும், உடை பழக்கம் மாறும், மொழி மாறும், திருமண உறவு முறைகள் மாறும், சாதி மாறும், எல்லாமே மாறும். ஸோ இது வந்து ஒரு நாடு அப்படின்றதே கன்வென்ஷனல் சென்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு நாடு கிடையாது. இப்போ ஒரு நாடுக்கான அளவுகோல் என்பது வந்து ஒற்றை மொழி இருக்கணும், ஒற்றை மதம் இருக்கணும், ஒற்றை இனம் இருக்கணும். எதுவுமே இங்கே கிடையாது. செப்பு மொழி 18 உடையால் என்னில் சிந்தனை ஒன்றுடையாலும் தான் பாரதி சொன்னானே ஒழிய செப்பு மொழி 18 இருக்குன்றதை அவன் பதிவு பண்ணிட்டு தான் போனான். ஸோ இவ்வளவு மொழிகளுக்கு உள்ள மத்தியில் ஒரு தேசம், இவ்வளவு இனங்களுக்கு மத்தியில், இவ்வளவு ஜாதிகளுக்கு மத்தியில், இவ்வளவு பழக்க வழக்கங்களில் வேற்றுமைகளுக்கு மத்தியில், இவ்வளவு மதங்களுக்கு மத்தியில் ஒரு தேசம் ஒன்றா இருப்பது என்பது இந்த உலகின் முக்கியமான அதிசயங்களில் ஒன்று. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு தான் இந்தியா. நம்ம யாரும் தனிநாடு கேட்கல. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது ஒரு நாடு. இந்தியா இஸ் ஒன் அண்ட் இந்தியா வில் பி ஒன். அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த வேற்றுமைக்குள்ளே நாம் ஒற்றுமை காண வேண்டும். என்னுடைய தனித்தன்மையை நான் காப்பாற்றணும், உன்னுடைய தனித்தன்மையை நீ காப்பாற்றணும். மொழிகள் வந்து இந்தி வந்து 41% மக்கள் தான் மொழி பேசுகிறாங்க, இந்திய தாய்மொழியாக. 59% மக்களுக்கு இந்தி தாய்மொழி கிடையாது. இணைப்பு மொழியாக ஆங்கிலம் தான் இருக்குது. என்றைக்கும் ஆங்கிலம் தான் இருக்கும். ஏன்னா ஆங்கிலம் வந்து இந்திய மொழிகளில் ஒன்றாக மாறிவிட்டது. அதே மாதிரி வந்து உணவு பழக்கங்களாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், எவ்வளவோ வேறுபாடுகளுக்கு மத்தியில் இந்த தேசம் ஒன்றாக இருப்பது என்பது வந்து மாபெரும் சாதனைகளில் ஒன்று. ஒரே மொழி 2 நாடுகளாக பிரிஞ்சுது, ஜெர்மனி இல்லையா? ஆனால் ஒரே மதம் இருந்தது, பங்களாதேஷும் பாகிஸ்தானும் 2 நாடாக பிரிஞ்சுது. ஆகவே வந்து ஒற்றை மொழி கொண்டு 2 தேசங்கள், பல்வேறு மொழிகளை கொண்ட ஒரு தேசம். ஆகவே வந்து இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை 7 அதிசயமோ 9 அதிசயமோ 10வது அதிசயமாக நீங்கள் இந்தியாவை வச்சுக்கலாம். இவ்வளோ வேற்றுமைகளுக்கு மத்தியில் இது ஒரு நாடு இருக்குது. இந்த நுட்பம் வந்து காங்கிரஸுக்கு புரிஞ்சுது. அதனால தான் அவங்க கட்டி ஆள முடிஞ்சுது. பிஜேபி ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புது. இந்தியா வந்து இந்துக்களுக்கு சொந்தமான நாடு. பிரிட்டிஷ்காரன் படையெடுத்து வந்தால் அதுக்கு முன்னால் முகமதியர்கள் படையெடுத்து வந்தாங்க, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க அப்படின்றாங்க.
முகமதியர்கள் வரத்துக்கு முன்னால் இங்கே இருந்தவர்கள் வந்து யார், அவங்க எந்த இனக்கலப்பால் இங்கே மாறினாங்க அப்படின்னு போனீங்கன்னா வரலாறு பின்னால் போய்கிட்டே இருக்கும். ஆகவே நாம் வந்து இந்த வேற்றுமைகளை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகளை மனதில் வைத்துக்கொள்ளக்கூடாது. இந்தியா என்பது ஒரு நாடு நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரு நாடுன்னு சொல்கிறதுக்கும் பிஜேபி ஒரு நாடு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம் ஒற்றுமையை வலியுறுத்துகிறோம், பிஜேபி ஒற்றைத்தன்மையை வலியுறுத்துகிறது. ஒற்றைத்தன்மை ஏற்புடையதல்ல. இன்னொன்று, எல்லாரும் ஹிந்திக்கு எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்ப அபத்தமாக நினைக்கிறாங்க. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வங்க மொழி மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, பஞ்சாபில் நடக்குது, அஸ்ஸாமில் நடக்குது, கர்நாடகாவில் நடக்குது, தமிழ் இதில் கேரளாவில் நடக்குது, மகாராஷ்டிராவில் நடக்குது. இந்தியை வந்து பல மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த திணிப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த ஒற்றை நாடு ஒற்றை தேர்தல் என்பது வந்து அபத்தத்தின் உச்சகட்டம். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிலைமை மாறுபடும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நிரந்தரமாக ஒரு சட்டமன்றத்துக்கோ மக்களவைக்கோ ஆயுட்காலத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் உலகத்திலே தேர்தல் நடத்துறதுக்கு செலவு கம்மியாக பிடிக்கக்கூடிய நாடு இந்தியா தான்னு ஓய்வு பெற்ற தேர்தல் ஆணையர்கள் எஸ்எம் குரேஷி போன்றவர்கள் சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 75 ஆண்டு கால சுதந்திரம், இந்த 77 ஆண்டு கால மாபெரும் வளர்ச்சிக்கு தேர்தல்கள் வந்துக்கிட்டே தான் இருந்தது. அது எந்த விதத்திலும் 15 நாள் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும். அதுலேயும் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் எதுவுமே பாதிக்கப்பட போகிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்டாக வளர்ச்சி பாதிக்குதுன்றது மாதிரியான அபத்தத்திலையும் அபத்தமான ஒரு வாதம் எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே ஒற்றை நாடு ஒற்றை தேர்தல் என்பது மிக 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 தவறான ஒரு வார்த்தை. முதல்ல இது ஒரு நாடு என்பதே கிடையாது, பல நாடுகளின் சங்கம் தான் இந்தியா. அதனால தான் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொல்கிறோம். ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு நாட்டுக்கு ஒரு தேர்தல் இருக்கலாம். இது பல நாடுகளின் கூட்டமைப்பாச்சு. இதுக்கு எதுக்கு ஒரே தேர்தல் இருக்க முடியும்? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 100 நாள் விண்டோவில் லோக்சபா, ஆல் அசம்பிளிஸ் அண்டு பஞ்சாயத்து வரைக்கும் போகிறோம். உள்ளாட்சி தேர்தலில் மொத்தம் எவ்வளோ உறுப்பினர்கள் தெரியுமா? 31 லட்சம் பேர் இருக்கான். எப்படி 3 மாதத்துக்கு நடத்தி முடிக்க முடியும்? முதல்ல இது சாத்தியமே இல்லை. மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஒரு கவர்மெண்ட்டு கவுந்து போச்சு, அடுத்த 4 வருஷத்துக்கு அவனே தான் ஆளணுமா? அது எப்படி? சரி, இங்கேயாவது பிரசிடென்ட் ரூல் போடலாம், மத்தியில் பிரசிடென்ட் ரூலே போட முடியாது. அப்போ காபந்து சர்க்காரை அவன் கண்டினியூ பண்ணுவானா? ஒரு கவர்மெண்ட் வருது, மெஜாரிட்டி இல்லைன்னு கவுந்துடுறான் 6 மாதத்தில். அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆட்சி வந்து எப்படி ஓடுமா? 4.5 வருஷம் காபந்து சர்க்கார். என்ன பைத்தியக்காரத்தினது? ஆகவே மோடி அரசு தான் நிறுவ விரும்புகிற ஒற்றைத்தன்மையை, ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒற்றைத்தன்மைக்காக இதை கொண்டு வரான். இப்போ கொண்டு வரது டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். இப்போ இதை கொண்டு வரவே முடியாது. இன்றைக்கி காலையில் வந்த தகவல் என்னென்னா, அந்த பில்லு வர திங்கட்கிழமை 16ஆம் தேதி மக்களவையில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. 2034 தான் ஒரு நாடு ஒரு தேர்தல்றான். 29 கூட அவன் சொல்லலை. 10 வருஷம் போத்துன்றான். 10 வருஷம் போத்து என்ன இருக்க போகுது யாருக்கு தெரியும்? இது மக்களை திசை திருப்புற வேலை, வேறு ஒன்றும் இல்லை. இது இப்போதைக்கு சாத்தியமே இல்லை. பல அமெண்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும், அரசியல் சாசன சட்டங்களுக்கான திருத்தங்கள் தேவைப்படும். செய்ய முடியாது. அதை 18 திருத்தங்கள். ரெண்டாவது 17 சட்டசபைகள் தங்களுடைய ஆயுட்காலத்தை இழக்க வேண்டியிருக்கும். 29 ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வந்தால் 17 சட்டமன்றங்கள், இன்க்ளூடிங் பிஜேபி ரூல் பண்ணக்கூடிய 10-12 மாநிலங்கள் தங்களுடைய அதிகாரத்தை இழக்க வேண்டியிருக்கும். அவன் ஒத்துப்பானா? பிஜேபிக்குள்ளே பெரிய கலவரம் வெடிக்குங்க. இது அவ்வளோ சீக்கிரமாக விஷயம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 27 யூபி எலெக்ஷன் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க, மறுபடியும் யோகியே ஜெயிச்சிடறாரு யோகி ஆதித்யநாத். 29 எலெக்ஷனை கழிச்சிட்டு வரதை அவர் ஒத்துப்பாரா? இப்போ சரின்னு வர, அப்போ கிட்ட வரும்போது அவருக்கு எவ்வளோ பிரச்சனை வரும், கட்சிக்குள்ளே எவ்வளோ பெரிய கலகம் வெடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவும் கோடி கோடியாக செலவு பண்ணி தான் ஜெயிச்சு வரான். எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன் நான். ஆகவே நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்றை தெரிஞ்சே இப்போ பிஜேபி ஏன் கொண்டு வருதுன்னா, இந்த அதானி விஷயம், மணிப்பூர் விஷயம், இதில் இருந்தெல்லாம் மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்கு இதை கொண்டு வராங்க. இது இப்போதைக்கு எதுவும் நடக்காது. திங்கட்கிழமை அறிமுகப்படுத்துவோம், அது அப்படியே ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போவோம். அவன் தான் சொல்கிறானே 34 10 வருஷம் பொறுத்து என்னங்கன்னு. 1 day is a long period in politics. 10 வருஷம் பொறுத்து ஏதாவது இப்போ பிளான் பண்ண முடியுமா அரசியலில்? ஸோ இது மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு வேலை, அவ்வளோதான். சார், ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, 57 62 அந்த காலகட்டத்தில் வந்து ஏக இந்தியாவிலையுமே காங்கிரஸ், அது மட்டாள்தனமானதுங்க. அது 52லேருந்து 67 வரைக்கும் அந்த கேலண்டர் ஒழுங்காக இருந்ததுங்க. அப்போ பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வரல. மாநிலத்திலையும் மத்தியிலையும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வரும்போது நீ ஃபிக்ஸட் டென்யூர் வைக்க முடியாது. காலுக்கு தான் செருப்பு, செருப்புக்கு கால் கிடையாது. உன் காலுக்கு ஏற்ற மாதிரி நீ செருப்பை வடிவமைக்கலாம், இல்லை செருப்பை வெட்ட கூட செய்யலாம். ஒரு செருப்பை செஞ்சுட்டு உன் காலை வெட்ட முடியுமா? அதுக்கு அதை தான் இப்போ பேசுகிறானுங்க. 67 வரைக்கும் அந்த கேலண்டர் ஒழுங்காக இருந்தது. அதுக்கு பிறகு மாறுது, பாலிடிக்ஸ் மாறும்போது அது மாறுது. உலகின் பல நாடுகளில் திரும்ப திரும்ப கவர்மெண்ட்ஸ் கொலாப்ஸ் ஆகிறதும், பார்லிமெண்ட் கொலாப்ஸ் ஆகிறதும், எலெக்ஷன் போகிறதும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஜெர்மனிலலாம் 4 வருஷத்தில் 3 எலெக்ஷன் நடந்தது. அதனால் இது வந்து நீ ஃபிக்ஸட் டென்யூர் வைக்கவே முடியாது. அதை விட அது இந்தியா மாதிரியான பல மொழி, பல இனம், பல மாநிலங்களை கொண்ட ஒரு தேசத்தில், பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தில் ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புவது மாதிரியான அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது.
இது முதல்ல சாத்தியம் இல்லாததுங்க. மோடி கவர்மெண்ட்டால் இப்போ எதுவுமே செய்ய முடியாது. அவங்களே என்ன சொல்கிறாங்க, அந்த திங்கட்கிழமை வரும்போது தெரியும். இப்போ வந்து சோர்சஸ்னு போட்டு ஏதோ ஒரு இதில் நியூஸ் பேப்பர் வெப்சைட்டில் படித்தேன், 34க்கு தான் சொல்கிறான் அவன். சொல்லு, இன்றைக்கி வந்திருக்கு இல்லையா? 34னா 10 வருஷம் பாஸ். அடுத்த மக்களவைத் தேர்தலோடு நம்ம சேர்ந்து எதுவும் நடக்க போகிறது கிடையாது. 34ன்னா என்ன உங்களுக்கு? நமக்கு வந்து தமிழ்நாட்டில் 31 ஒரு 26 ஒரு எலெக்ஷன், 31 ஒரு எலெக்ஷன். 31 எலெக்ஷனுக்கு பிறகு வரக்கூடிய கவர்மெண்ட்டு 2 ஆண்டுகளை இழக்கும். இதெல்லாம் 10 வருஷம் பொறுத்து நடக்கிறது. இப்போ ஏதாவது யாராலையாவது ஜவாப் கொடுக்க முடியுமா, உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? என்ன நடக்கும்னு அவனுக்குமே தெரியாது. ஆகவே இது பிளேயிங் டு த கேலரிஸ். மக்கள் பிரச்சனைலேருந்து கவனத்தை திசை திருப்பறதுக்கு அதானி விவகாரம் சர்வதேச அளவில் நாரி கிடக்குது, அதை திருப்பறதுக்கு, மணிப்பூர் பிரச்சனையை திசை திருப்பறதுக்கு, கோயில் விஷயத்தில் மசூதியாக கோயிலாக எதையும் தொடக்கூடாது, ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகணும். எந்த கோர்ட்டும் இனிமேல் வந்து மசூதி கீழே சிங்கம் இருக்குது, சிவலிங்கம் இருக்குது, கோயில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரி பெட்டிஷன்ஸை என்டர்டெயினே பண்ணக்கூடாது, இருக்கிற பெட்டிஷன்ஸ்லையும் எந்த ஒத்துரும் பிறப்பிக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்வீப்பிங் ஆர்டர், ஆம்னிபஸ் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்குது. இதெல்லாம் வந்து அப்புறம் மோடி கவர்மெண்ட்டு 91ஆம் ஆண்டு வழிபாட்டுத்தல சட்டத்தில் தன் கருத்தை சொல்லாமலே அயோக்கியத்தனமான கள்ள மௌனம் சாதிக்குது. இதிலேருந்தெல்லாம் மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்கு ஒரு ஆபத்தான விளையாட்டை மோடி கவர்மெண்ட் ஆடிக்கிட்டு இருக்குது. எதுவும் இப்போதைக்கு நடக்க போகிறதில்ல. இன்னைக்கு காலையில் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் சார், கலைஞர் அவரே வந்து இந்த ஒரு நாடு ஒரு அவர் 50 வருஷமாக எதோ எழுதினாருங்க. யார் எழுதினாலும் தப்புங்க. கலைஞர் எழுதினாலும் தப்பு, எம்ஜிஆர் எழுதினாலும் தப்பு, யார் எழுதினாலும் தப்பு. கருணாநிதி எழுதுறது எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கி ஒற்றைத்தன்மை கொண்ட தீர்வை வைக்க முடியாது. கலைஞரோட எழுத்துக்கள் ஒன்றும் சர்வரோக நிவாரணி கிடையாது. கலைஞர் எப்பயோ ஏதோ கண்டெக்ஸ்டில் எழுதினதை கொண்டு வந்து இன்றைக்கி வச்சு அதுதான் சரின்றது அபத்தமான வாதம். அது அப்போ மோடி எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ பேசியிருக்காரு, அதெல்லாம் வச்சுக்கலாமா? மோடி எதிர்கட்சி தலைவராக குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது பேசுறது எல்லாம் எடுத்திங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். ஆதாரை எதிர்த்தார், நீட்டை எதிர்த்தார், ஜிஎஸ்டியை எதிர்த்தார், எல்லாத்தையும் எதிர்த்தார் மோடி. இன்னும் எல்லாத்தையும் அவரே செய்கிறாரு. அதை பிடிச்சி தொங்க வேண்டியதானே பிஜேபிக்காரன். இப்போ இதுக்கு வந்து கருணாநிதி எப்பயோ யார் சொன்னாலும் தப்புங்க. அதில் என்னங்க? இதெல்லாம் ரொம்ப அபத்தமான வாதம், சிறுபிள்ளைத்தனமான வாதம். அன்றைக்கி யாரோ எதையோ பேசுனாங்க. கலைஞர் உயிரோடு இருந்தாலே இன்றைக்கி அதை ஏற்றுக்க மாட்டார். என்றைக்கோ யாரோ ஏதோ எழுதுனதை அந்த காலகட்டத்தில் 72 எழுதுறாரு, 52 வருஷத்துனால எழுதுனதை கொண்டு இப்போ ஏன்டா வைக்கிற நீ? அபத்தமாக இல்லை இது? அப்போ மோடி பண்ணதெல்லாம் இப்போ வைக்க முடியும்? இப்போ பேசினார் 10 வருஷத்துக்கு மேலே மோடி. 12 வருஷத்துக்கு முன்னால் ஜிஎஸ்டி எதிர்த்தார், ஆதார் எதிர்த்தார், எல்லாத்தையுமே எதிர்த்தார் மோடி. அது என்ன பண்ண முடியும்? நீங்கள் இது கிடையாது அளவுகள். ஒருத்தன் இன்றைக்கி என்ன சொல்கிறான்னு பாரு. அவன் முந்தா நாள் என்ன சொன்னான், 10 வருஷமாக என்ன சொன்னான், 50 வருஷமாக என்ன சொன்னீங்கன்னா எவனுமே தப்ப மாட்டான். எல்லா அரசியல்வாதிக்கும் 4 நாக்கு இருக்குது, போட்டி தான் பேசுவான் எல்லா அரசியல்வாதியும். அதனால் இதெல்லாம் ரொம்ப அபத்தமான வாதம். இன்றைக்கி அது சரியாக தப்பா அதை மட்டும் பேசு, அன்றைக்கி யார் என்ன பேசுனாங்கன்னு பேசாது சார். அப்போ இது வந்து இப்போ இன்றைக்கி ஆதரவு வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால ஸ்டாங் இல்லை, பாசிபிலிட்டி இல்லை, சரியான பாயிண்ட். இன்றைக்கி மாநில இப்போ அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. அவங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையில்லைன்றாங்க, சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போகணுன்னாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு 2/3 மெஜாரிட்டி தேவையில்லை, சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதுன்றாங்க. பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு இருக்குது, கூட்டணி கட்சியெலாம் ஆதரிக்கிறான், நிறைவேற்ற முடியும். இந்த மசோதாவை அவங்களால நிறைவேற்ற முடியும். சட்டப்படி இன்றைக்கி பிஜேபியால் அது நிறைவேற்ற முடியும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்கி அதை சட்டமாக்க முடியும். அவங்க நினச்சா 29 கொண்டு வரலாம். ஆனால் நெருக்கடி இருக்குது, கொண்டு வர முடியாது. சட்டப்படி அந்த சட்டத்தை 29 அமல்படுத்த முடியும், நடைமுறைப்படுத்த முடியாது. 34க்கு தான் நீ கொண்டு வரணும். அதுக்கு முன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கணும், டீலிமிட்டேஷன் இருக்குது, பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குது. இதுக்கெல்லாம் பிறகு தான் ஒரு நாடு ஒரு தேர்தல். அதனால தான் அவன் 10 வருஷம்ன்றான். 10 வருஷம்னா என்னங்க அர்த்தம்? ஒரு கவர்மெண்ட் 10 வருஷம் பொறுத்து ஒன்று கொண்டு வருதுன்னா இப்போ இருக்க பிரச்சனைலேருந்து திசை திருப்புறதுக்கு ஆர்த்தர நாடகம்னு அர்த்தம். அது முக்கியமான விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குங்க. நன்றி. நன்றி. TechBig, one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.